ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தை மார்க்கெட்டுக்கு நம்ம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றது பெருசா ரெஸ்பாண்ட் ஆகல. காரணம் மார்க்கெட் நாம இங்க எடுக்கிற இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நாம எடுக்கிறது. மார்க்கெட் ஓப்பனிங்ல நமக்கு கேப் வந்துடுற இடத்துல சமயத்துல நம்மளோட லெவல்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக்குங்களை மாற்றி எடுத்தோம் அப்படின்னா திரும்ப அதெல்லாம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பண்றது கிடையாது. நான் அதை பர்சனலாக பண்றது நான் பண்ணுவேன் சில நேரத்தில். அதை ஷேர் பண்ற அளவு நமக்கு டைமிங் இருக்காது. அது வேற விஷயம். சரி, நம்ம இங்க யூடியூப்ல என்ன கொடுத்துருந்தோமோ அது எப்படி ரெஸ்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். லைன்ஸ் எதுவும் பெருசா ரெஸ்பாண்ட் ஆகல. லைன்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்தது என்ன விஷயம் அப்படின்னா 25,950 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் நமக்கு 25,953 அங்க இருந்திருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத நாம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 25,906 அங்க இருக்கு. ஓப்பன் ஹை அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் ப்ரீவியஸ் டேவோட லோ அப்படின்றது 25,899. ப்ரீவியஸ் டே லோல இருந்து ஒரு 10 பாயிண்ட், 10 கூட இல்லை, ஒரு 7 பாயிண்ட்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஓப்பன் ஹை அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓப்பனுக்கும் ஹைக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னாவே அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்றது தான் பேசிக் லாஜிக். ஸோ ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்றதுக்கு அந்த மூமெண்ட்டை கொடுத்தாகணும். ஒரு நாளோட ஆவரேஜ் மூமெண்ட் 120ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படின்னா ஹைக்கும் லோவுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த ஒரு நாளோட ரேஞ்ச். அப்போ ஓப்பனுக்கும் ஹைக்கும் 20 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அப்போ ஓப்பனுக்கு கீழே வர பட்சத்துல ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்றதுக்கு ஓப்பனுக்கு கீழே 100 பாயிண்ட்டை மூவ் பண்ணி ஆகணும். இப்படின்றது தான் ஒரு பேசிக்கான லாஜிக்கலான கால்குலேஷன். இங்க ஓப்பன் ஹை அப்படின்ற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ ஒரு நாளோட ரேஞ்சை கவர் பண்றதுக்கு ஓப்பனுக்கு கீழே ஒரு 100ல இருந்து 120 பாயிண்ட், இல்ல 120ல இருந்து 150 பாயிண்ட் அப்படின்ற மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் பேசிக். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேசிக் லாஜிக் எல்லாம் புரிஞ்சு ட்ரேட் அப்படின்றத பண்ணுங்க. மார்க்கெட்ல எப்பவுமே ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்ணி பழகுங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல போறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு லோலே பை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது செல்லரோட மார்க்கெட். இந்த செல்லரோட மார்க்கெட்ல லோ அப்படின்றது ஈஸியா பிரேக் ஆயிடுமே தவிர ஹை அப்படின்றது அந்த அளவு ஈஸியா பிரேக் ஆகாது. ஸோ ஈஸியா பிரேக் ஆகும் அப்படின்ற ஒரு லோல நீங்க போய் பை பண்றோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி அப்படின்றது, வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது குறையும். ஆனா அதுவே சக்சஸ் ஆக பட்சத்துல பெரிய சக்சஸா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. அந்த பெரிய சக்சஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நடக்க போறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நடக்காத ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்கு மார்க்கெட் இடம் கொடுக்காது. ஏன்னா இங்க மார்க்கெட்ல ஏதோ ஒரு 4 பேர் மட்டும் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ண போறாங்க. அதுல எப்பவுமே இங்க மார்க்கெட் நாம கீழே தான் போகும்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக் கீழே இருந்தது. திரும்ப எப்படி மேலே போயிருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணவங்க ப்ராஃபிட் பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல ஒரு லோ செட் பண்ணி இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இல்ல இங்க இருந்து இங்க மூவ் ஆன இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிற்றின்பம். இந்த கரெக்ஷன்ல ட்ரேட் பண்றது, மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல ட்ரேட் பண்றது, இதெல்லாம் ஒரு சிற்றின்பம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ல நீங்க ட்ரேட் பண்றது தான் பேரின்பம். இந்த பேரின்பத்தை அடைய கத்துக்கோங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ட்ரெண்டு கூட டிராவல் பண்றது தான் எப்பவுமே சேஃபு. ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா ட்ரேட் பண்றது நீங்க லோல பை பண்ற மாதிரி இருக்கும். அதோட ரிவார்டு பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா
அதிகப்படியான ஸ்டாப் லாஸ் அங்க நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஒரு கரெக்ஷன் இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல நான் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்க நெறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு த ஒவ்வொருத்தராலயும் எல்லா விஷயத்தையும் ஒரு நேரத்துல ஒவ்வொரு டைமும் சரியா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ உங்க ஸ்ட்ராட்டஜி சிம்பிளா இருக்கணும். சிம்பிளா இருக்கிறதுக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். அந்த ட்ரெண்ட் கூட ட்ரேட் பண்ணும்போது உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது எப்பவுமே அதிகமா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன? இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது? அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,978, 25,904, 25,751, 25,671. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,900 இதுக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னா அப்சைட்ல போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் ஆகும். அதே நேரத்துல 850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருக்கு அப்படின்ற பட்சத்துல டவுன் சைட்ல போகக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியாவே இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்க 900 அப்படின்றதே முதல் நாளோட ஹை அப்படின்ற மாதிரி வந்துற போது. அப்போ முதல் நாளோட ஹைக்கு மேல நிக்கிறாங்களா அப்படின்றது முக்கியம். 850க்கு கீழே நிக்கிற பட்சத்துல ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் 800 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ அது ஒரு தடுப்பா இருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் டேவோட லோ 750 அந்த ரேஞ்சின் பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே ஒரு தடுப்பா இருக்கும். மொத்தத்துல மார்க்கெட் வேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு சைட்வேஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த லெவல்ஸை எப்பவுமே பை செல் பண்றதுக்காக உபயோகப்படுத்தாதீங்க. நாம சொல்ற இந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, ஐடிஎம்மாவே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாவே இருக்கணும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தாதான் அந்த ஸ்ட்ரைக்கில் ஐடிஎம்மாவே நிற்க முடியும். சும்மா ஸ்பாட் இந்த இடத்துல வேகமா மூவ் ஆகுறதால ப்ரீமியமும் மூவ் ஆயிடும் அப்படின்றது கிடையாது. ப்ரீமியமும் மூவ் ஆகணும், ஸ்பாட்டும் மூவ் ஆகணும். அதுதான் கரெக்டான வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கணுமா, என்ன நடந்தா அந்த ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்க 900 கால் அப்படின்றவனோட எல்டிபி 900 புட்டோட எல்டிபியை விட அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இதுல லைவ் மார்க்கெட்ல கால் அப்படின்றவன் ஒரு லோ வைப்பான். அந்த லோக்கு கீழே புட்டு ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா அதுதான் 900 கால ஐடிஎம்மா மாற்றக்கூடிய சூழலை அங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்றது உண்டான அர்த்தம். புட் அப்போ காலோட லோக்கு கீழவே நிரந்தரமா ட்ரேட் ஆகணும். இந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி இருக்கு, நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றதுல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு பாதியை சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா அடுத்து நாம சொல்ற பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு. சரிங்களா? தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.